எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வேளை நிஃப்டி 300 பாயிண்ட் இறங்கியிருந்ததுன்னா ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் தான் சும்மா இருக்காம நிஃப்டி காதில் போய் கும்பா கும்பா கும்பா, நான் இப்போ 3 இடம் கும்பா சொல்லிட்டேன், நீ என்ன 300 பாயிண்ட் இறங்குவா போற அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் நிஃப்டி இறங்கி போச்சுன்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க. நல்ல வேளை இன்னைக்கு இந்த வாரத்தினுடைய முதல் நாள் 140 பாயிண்ட் நிஃப்டி மேலே ஏறி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கு. இருந்தாலும் இதுக்கு மாலை மரியாதை கிடைக்கல. ஏன்னா 25,000 தாண்டல, அதனால இதுக்கு மாலை மரியாதை கிடைக்கல. இங்க பாருங்க, ஒரு நண்பர் வந்து சொல்றாரு, எனக்கு ராசிங்கிறதே கிடையாதுங்க, நான் மார்க்கெட் கீழே போகுன்னு நான் திங்கக்கிழமை இன்னைக்கு நினைக்க போறேன், நீங்க வேணா பாருங்க மார்க்கெட் பிச்சுக்கிட்டு ஏற போகுது, அப்படி ஒரு ராசிங்க என் ராசி அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. இந்த மார்க்கெட்டை நான் மேலே ஏற்றி ட்ரம்பாவது ஒன்றாவது எல்லாரும் ஒதுங்கி நிற்க சொல்லுங்க, நான் வந்து எப்படி நாளைக்கு மார்க்கெட்டை ஏற்றி விட்டு மட்டும் பார்க்குற பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உண்மைக்குமே அவருக்கு ரொம்பவுமே ராசியான ஆள் போல. அவர் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நிஃப்டி மேலே 140 பாயிண்ட் எகிரிக்கிட்டு இருக்கு. இன்னொரு நண்பர் கரெக்டான பாயிண்ட் பேசிட்டு இருந்தார். இந்தியாவை வந்து நீங்க ஒரு செத்து போன எக்கனாமின்றீங்க, ஒரு பொருளாதாரமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கடன் பொருளாதாரம். எல்லா பயலுகிட்ட இருந்து நீ கடன் வாங்கி தான் உன் நாட்டையே வளர்த்திக்கிட்டு பெரிய ஆள்னு தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்க. நாங்க எல்லாருமே, மற்ற நாடுகள் எல்லாரும், நீ வெளியிட்ட கடன் பத்திரத்தை நாங்க திருப்பி கொடுத்து காசை திருப்பி கேட்டா நீ உடனே திவால் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கரெக்டா பேசிட்டு இருந்தாரு. ஸோ நேற்று 2 பாசிட்டிவ் பாயிண்ட். ஒன்று, இந்தியாவினுடைய பொருளாதாரம் செத்து போன பொருளாதாரம் கிடையாது, நாங்க உலகத்திலேயே 3வது இடத்துக்கு வரப்போறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா பேசின ஒரு விஷயமும், இன்னொரு விஷயம், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி IMF வந்து உலகத்திலேயே வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரங்கள்ல இந்தியாவை இருக்கு அப்படின்னு உள்நாட்டில் லோக்கலாகவும் பாசிட்டிவ் தகவல் வந்தது. வெளிநாட்டு அசோசியேஷன்ல இருந்து பாசிட்டிவ் தகவல் வந்ததுனால இன்னைக்கு நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட் ஏறி இருக்கு. இருந்தாலும் இதுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல. ஏன்னா இன்னும் 25,000 தாண்டல. 25,000 தாண்டினா தாயா நீ மனுஷன் அப்படின்னு நாங்க ஒத்துக்குவோம் அப்படின்னு நாங்க நிறைய பேர் ஒரு குரூப்பா உட்காந்துருக்கோம். நண்பர்களே, இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியாது இல்ல, இறங்குறதும் ஏறதும் தான் ஷேர் மார்க்கெட்ல வாடிக்கை. அப்படி இருக்கும்பொழுது இந்த கர்நாடகா பேங்க் அடுத்தடுத்த நாட்கள்ல தகவல்கள்ல ஃபோக்கஸ்ல முக்கியமா வந்திருக்கு. அப்படி ஃபோக்கஸ்ல வந்திருக்கும் பொழுது இந்த பங்கு கடந்த 2-3 மாத காலமாக என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உச்சத்திலிருந்து ஒரு 15-16% என்பது இறங்கியிருக்கு. இப்படி இறங்கி இருக்கிறதுல வந்து நிறைய பேர் எப்ப பயப்படுவாங்கன்னா, 20%க்கு கீழே போச்சுன்னா தான் பயப்படுவாங்க சமீபத்தினுடைய ஹைல இருந்து. ஏன்னா அப்பதான் கரடியினுடைய பிடியில போய் சிக்கிரும் அப்படின்ற மாதிரி. 20% கீழே போச்சுன்னா தான் ஒரு பீரிஷ் ட்ரெண்ட்ல போய் மாட்டிக்கிச்சோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ தற்போதைக்கு தன்னுடைய உச்சத்திலிருந்து ஒரு 16% இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த KTK பேங்க், கர்நாடகா பேங்க், ஒரு மாசமா ஒருத்தருக்கு கூட சந்தோஷம் என்பதே தெரில. பூரா சகப்பு, மூஞ்சில பூரா சகப்பு பெயிண்டை எடுத்து அனுப்பிச்சிட்டு அப்பிக்கிட்டு நான் ஒரு சகப்பி அப்படின்ட்டு இந்த கர்நாடகா பேங்க் ஒரு சகப்பியாக கீழே வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கர்நாடகா பேங்க்ல அடுத்தடுத்த நாட்கள்ல இதனுடைய ரிசல்ட் சம்பந்தப்பட்ட தகவல்கள்னால ஏதாவது ஃபோக்கஸ்ல வருமா, கடைசிக்கு சமீபத்தினுடைய ஹைல பாதியாவது ரெக்கவரி பண்ணி ஒரு 200 ரூபாயாவது தொடுமா அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்ல, அல்லது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தருமா? இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 160 ரூபா போயிட்டு 160 ரூபாயிலிருந்து 210 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 50 ரூபாய் என்பது ஏறி ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இங்கே 180 ரூபாயிலிருந்து இன்னொரு முறை 160 வந்துட்டு 220 ரூபாய் இந்த வருஷத்துல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தருமா, அல்லது இங்கிருந்தே ஏறுமா? ஒரு சகப்பியாக இருந்து ஒரு பச்சை பெண்ணாக, ஒரு பச்சை குட்டியாக இது திரும்பி ஏறுமா இல்லையா அப்படின்ற டெசிஷன் எடுக்கக்கூடிய பாயிண்ட் அடுத்தடுத்த நாட்கள்ல வருமா அப்படின்றதா இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல மிகவும் ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த கர்நாடகா பேங்க் ஷேர் அப்படின்றது இருக்கு. இன்னொரு நண்பர் பயந்துகிட்டே இருந்திருப்பார் போல, எப்ப பாரு கட்டத்துறைக்கு இதே தான் வேலை, கைப்பிள்ளை கூட விளையாடுறதே தான் வேலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பங்கை வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பொசிஷன் எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு பயந்துகிட்டே இருந்திருப்பார் போல. அவருடைய ராசிக்கு இன்னைக்கு இந்த அக்ஸோ நோபல் அப்படின்ற பங்கு ஒரு மாதிரி 2% ஏறி
அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றத கொண்டு வந்திருக்கு. இதே தாங்க நம்ம இதில் நிறைய பேர் பண்ணுறோம். ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து மனசில் நினச்சிட்டு ஏறுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு ஒரு பொசிஷன் எடுத்துடுறோம். அது நடக்கலைன்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுது. நம்மளுக்குன்னு இல்லை, எல்லா தொழிலுமே அட ஒரு 10வது படிக்கிற குழந்தைங்க அதில் ஒரு 50 கேள்வி இருக்குது. இது 4 கேள்வி மட்டும் படிச்சுக்கிட்டு அங்கே போய் பரீட்சை பேப்பரில் அந்த கேள்வி வரலைன்னா அப்புறம் அதுக்குமே ஒரு ப்ரெஷர் தானே. ஸோ மனசில் நினச்சது நடக்கலைன்னா எல்லாருக்குமே எந்த தொழில் எல்லாத்துலேயுமே ப்ரெஷர் தான். அதைய சமாளித்து பழகிக்க வேண்டியது தான். அதுக்குன்னு பச்சை தண்ணி எப்படி பொங்கும், பால் தானே பொங்கும் அப்படின்ற மாதிரி கும்பா குட்டி ஷேர்களை எடுத்து வச்சுக்கிட்டு அது எப்படா மேலே ஏறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அது டபுள் ப்ரெஷர். அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பங்குகள், லாபம் செய்யக்கூடிய பங்குகள், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பங்குகள்னா மேபி ப்ரெஷர் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் இன்னொரு கம்பெனி வந்து ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னா இந்த டெல்ஹிவரின்னு ஒரு பங்கு இன்றைய மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது. ரொம்ப நாளாக கரடி குட்டிகளோட சேர்த்து அடைச்சி வச்சுருந்தாங்க. சமீப காலமாக 200 ரூபாயிலிருந்து ஏற ஆரம்பிச்சது. இப்போ 456, ஆல்மோஸ்ட் சமீபத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இன்றைய லெவலில் பழைய ஒரு வாரத்தினுடைய உச்சம், ஒரு 2 மாதத்தினுடைய உச்சம், ஒரு 3 மாத கால அளவில் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஒவ்வொரு முறையாக உச்சமாக வந்து கொண்டிருந்த இந்த டெல்ஹிவரி அப்படின்ற பங்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் புதிய உச்சமாக இந்த மாசத்துல அல்லது இந்த வருஷத்துல கூட வச்சுக்கலாம், 2025 ஸ்டார்டிங்ல இருந்து கூட பார்க்கும் பொழுது இன்று ட்ரேட் ஆகி கொண்டிருப்பது ஒரு புது உச்சமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய ரிசல்ட் என்பதுதான். ஆனால் அதுக்கு நீங்க ரொம்ப நல்லவன்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு வந்து லிஸ்ட் ஆன பொழுது 700 ரூபாயெல்லாம் போன பங்கு, அதன் பிறகு 300 ரூபா வரைக்கும் விழுந்து மறுபடியும் 500 போய் மறுபடியும் 250. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் கர்நாடகா பேங்க் மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, நட்ட நடுவால் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு பழைய லோவுக்கே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெல்ஹிவரி அப்படின்ற பங்கு இன்றைய மார்க்கெட்டில் 6% ஏறியதுனால ஒரு தகவலாக வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் காரங்களுடைய புத்தியே என்ன அப்படின்னா, ஏறிட்டு இருக்கிற பங்கு சிவனேன்னு ஏற விடாம எப்போ திரும்பி அவன் கீழே வந்து சப்போர்ட்டில் உழுவீங்க, பிரபாசா போய் ஓனருங்களா எப்போ சார் கடையை திறப்பீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு இன்னுமே நல்லா கீழே விழுந்து எப்போ தன்னுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து விழுகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறது. ஸோ எப்போவுமே மேலே ஏறுற பங்கு கீழே எப்போ மறுபடியும் சப்போர்ட்டில் வந்து விழுகும், கீழே இறங்குற பங்கு இன்னும் எப்போ நல்லா கீழே இறங்கி எப்போ சப்போர்ட்டில் வந்து விழுகுன்னு வெயிட் பண்ணுறதா இவங்களுடைய வேலையாக இருக்குது. மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நிற்காமல் இப்படி பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பங்குகளும் எதுவும் இல்லை. அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க எதிர்பார்க்குற மாதிரியே என்னைக்காவது மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறவன் அப்புறம் கீழே விழுந்து ஏதாவது சப்போர்ட்டில் விழுந்து அப்புறம் எந்திரிச்சு போகிறான். இல்லைன்னா இறங்கிக்கிட்டே இருக்கிறவன் நல்லா கீழே இறங்கி ஒரு பெரிய லோக்கு வந்துட்டு அப்புறமா எந்திரிச்சு போகிறான். ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க வந்து யாரு கூட மேட்சிங் ஆகுறாங்கன்னா அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் கேஸில் போய் மேட்சிங் ஆகுறாங்க. நண்பர்களே, அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு பங்கு மிக முக்கியமான ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்கு என்பது இந்த IOL கெம் அண்ட் ஃபார்மா. உன்ட்டு அப்படி என்னதாப்பா குவாலிட்டி இருக்குது, எத்தனை முறை கீழே விழுந்தாலும் டபக்குன்னு மேலே வந்துடுறியே அப்படின்ற மாதிரி இந்த பங்கு தற்போதைக்கு டிவிடெண்ட் என்பது 1% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. இதுதான் நார்மல் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை நீங்கள் ஏவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 4%, 5% கொடுக்கறதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். அதே மாதிரி 0.25%, 0.1 அப்படின்னு கொடுக்கறது ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மிடில் பொதுவாக ஏவரேஜ்னு பார்த்தா 1% டிவிடெண்ட் கிட்டத்தட்ட நினச்சிக்க வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கடனும் இல்லாத ஒரு பங்காக இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய ரிசல்ட் என்பது எந்த ஒரு டைம்லையுமே வந்து சமீபத்தினுடைய 2-3 வருஷத்தில் எந்த ஒரு குவார்ட்டர்லையும் லாஸ் மேக்கிங் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கடந்த 3 குவார்ட்டரில் 19 கோடி, 21 கோடி, 32 கோடின்னு வளர்ச்சி பாதையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு இதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பங்கு கடந்த 3-4 வருடங்களாக எவ்வளவு முறை இறங்கினாலும் திரும்பி தன்னுடைய பழைய லோக்கு சமீபத்தில் வந்திருக்கு
அப்படின்றதுல எந்த விதமான பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இவன்கிட்ட 3 குவாலிட்டி இருக்குது. ஒன்று, இப்போ வரைக்கும் லாஸ் மேக்கிங்ன்றது பண்ணல கடந்த 2-3 வருஷமாக எந்த ஒரு குவார்ட்டர்லையும். அதே மாதிரி டிவிடெண்டு ஏவரேஜ்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. அதே மாதிரி இது கடன் என்பது ரொம்பவும் குறைவாக இருக்கக்கூடிய பங்கு. இது போன்ற பங்கு வந்து எப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காக நல்லா அள்ளி இருப்பாங்க நண்பர்களே. மேலே வரும்பொழுது விற்று விடுறதும், ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதும், கீழே வரும்பொழுது வாங்கி ஒரு 4-5 மாதம் வெயிட் பண்ணுறதும், அந்த குரூப் இதில் நல்ல பணம் பார்த்துருப்பாங்க போல தான் தெரியுது. ஸோ இப்படி ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஓஎல்சிபி அப்படின்ற பங்கு திரும்பவும் தன்னுடைய உச்சத்துக்கு வந்ததுனால இன்றைய மார்க்கெட்டில் இதுவும் ஒரு ஃபோக்கஸில் இருக்குது. நண்பர்களே, மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒரு பங்குல ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த பங்கு கையெடுத்து கும்பிட்ட மாதிரி கீழே தரத்தட்டி நிற்கணும். அப்படி ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருதா? இந்த சீலா ஃபோம் அப்படின்னு ஒரு பங்கு ஒன்று, அது இன்னைக்கு 5% ஏறினதுனால இன்னைக்கு மார்க்கெட் செய்திகள்லாம் அதில் ஒரு ஃபோக்கஸில் வந்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த பங்கு எப்பேற்பட்ட பங்குனா டிஐஸை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கீழே இறங்கிய பங்காக இருக்கு. இங்கே பாருங்க, டிஐஸ் வந்து இந்த பங்குல ஆல்மோஸ்ட் 21% ஹோல்டு பண்ணுறாங்க. அதில் இந்த எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்டுன்றது 9.78% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக வேறு சில பங்குகள்லாம், வேறு சில மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் ஹோல்டு பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஷீலா ஃபோம் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இந்த பங்கு எப்படி விழுந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே நம்ம பேசணும் பார்த்தீங்களா, கையெடுத்து கும்பிட்ட மாதிரி கீழே விழுந்திருப்பான். ஸோ இந்த ஷீலா அப்படின்ற பங்கு 700 ரூபாய் ரேஞ்சிலேருந்து 2000 வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு சரிவடைந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ஏதாவது லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் லாஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணல. ஆனால் இந்த கம்பெனியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் என்பது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் அவங்க முதல்ல பண்ணிட்டு இருந்த லாபத்தை விடவும் இப்போ ரொம்ப கம்மியாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அவங்களால பெருசாக மார்ஜின் என்பதே இப்போ சமீபத்தில் வைக்க முடியல. முதலெல்லாம் 10%, 12% அசால்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ 9%, 4% லாபம் எடுக்கிறக்கே தக்குமுக்காடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷீலா ஃபோம் அப்படின்றது மேட்ரஸ் அண்ட் ஃபோம் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதான் ஒரு சோபா தம்பி ஒருத்தர் இருப்பான், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தீங்களா, இந்த பையன்லாம் வந்து அவங்களுக்கு காம்படிட்டராக இருக்கான். இந்த இவங்களுடைய பிராண்டு ஷீலா ஃபோம்னு வந்து ஸ்லீப் வெல்னு இருக்குது, குர்லான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபர்லன்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ஜோய்ஸ்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி எவ்வளவு இருந்தாலுமே இப்போ சமீபத்தினுடைய சில குவார்ட்டர்களில் அவங்களால ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. ஏகப்பட்ட காம்படிஷனுங்க இப்போ நம்ம நாட்டில். குண்டூசி விற்கிறவன்லாம் தொழிலதிபர்னு சொல்லிட்டு தெரியுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 22% பக்கம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டிஐஸ் அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்கள பார்த்து கும்பிட்ட மேனிக்கு இந்த சீலா ஃபோம் அப்படின்றது இறங்கி கிடக்கு. ஸோ டிஐஸ் வந்து அதிகமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பங்கினுடைய விலை மிகப்பெரிய கடும் சரிவடைந்து 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த லெவலில் போய் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குது அப்படின்னா அதை தெரியப்படுத்துங்க. அவங்கெல்லாம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ணுறாங்க, எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு ஆச்சரியப்படுத்தும் வகையில் திடீர்னு மேல் நோக்கி ஏறிய பங்குகள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரிசல்ட் சீசனை காரணமாக காமிச்சு ஏற்றிருந்தாலும் மினரல்ஸ் ரிலேட்டடான பங்குகள் தான் சமீபத்தில் நியூஸ்கள்னால நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போய் இந்த மினரல்ஸ் கம்பெனியில் கான்டாக்ட் பண்ணி இந்த ரேர் எர்த் மெட்டல் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ் போச்சு அப்படின்ற ஒரே ஒரு செக்டர் நியூஸ் தான் சமீபத்தில் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த டிஃபென்ஸ் இருந்தது, ரயில்வே இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்பீட் என்பது இல்லை. ஸோ சமீபத்தில் டிஸ்கஷனில் இருந்தது 2 விஷயந்தான். ஒன்று அந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் கப்ளிங்னால ஒரு நியூஸு, இன்னொன்று மினரல் சம்மந்தப்பட்டது. ஸோ அதில் வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு 18% மேல் நோக்கி ஏறிய பங்காக இந்த சர்தா எனர்ஜி மினரல்ஸ் அப்படின்றது ஏறி இருக்கு. இது போக இந்த குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது சமீபத்தில் தகவல்களுடைய அடிப்படையில் இவனு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேலே அப்படின்றது வந்துச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் அந்த பிக் கேண்டில்னுடைய அடிவாரம் என்பது சமீபத்தில் வந்திருந்தது, 380 ரூபா ரேஞ்சில் வந்து விழுந்திருந்தது.
அதுக்கப்புறம் இன்னைக்கு அவன் ஏறினங்காட்டி ரிசல்ட்டை காரணமாக காமிச்சு இந்த சர்தா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் அப்படின்ற பங்கு ஏறின பொழுது நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயிட்டுன்னு இதையும் பிடிச்சி சப்போர்ட்டில் தானே இருக்கான். அவனையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சும்மா தானே இருக்கான். அவனையும் பிடிச்சி 8% ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லாங் கேண்டிலினுடைய அடிவாரத்தில் வந்து விழுந்த பங்கை டபக்குன்னு ஒரு 6% மேலே தூக்கி விட்டாங்க. நண்பர்களே, இன்னும் ஒரு பங்கு, மிக முக்கியமான பங்கு தொடர்ந்து, இதுக்கு பேர் தான் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொமெண்டம்னா அவன் எந்த இடத்துலையுமே வீக் ஆகிறது இல்லை. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே அந்த ரெசிஸ்டன்ஸை போகும்பொழுது நிறைய பேர் அதை தொட்டுட்டு கீழே இறங்கிடுறான். டாடா மோட்டர் கூட இப்போ 21 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டால் அங்கிருந்து மிகப்பெரிய கடும் சரிவு டாடா மோட்டர். அது மாதிரி விழுகாம மொமெண்டம் பிடிச்சி போகிறான்னு வச்சிங்களேன், அது ரொம்ப ரொம்ப ரேரான ஆளுகு தான். அப்படி ஒரு பங்கு தான் இந்த நெட்வெப் டெக்னாலஜி அப்படின்றது. கடந்த ஒரு மாதத்துலேயும் அது சோர்வடையாமல் எங்கேயுமே டொபக்குன்னு கீழே விழுகாமல் 26% என்பது ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, கடந்த 6 மாதத்தில் பார்க்கும் பொழுதுமே கூட அது பல்வேறு ரெசிஸ்டன்ஸ்கள் அதுக்கு எதிராக இருந்தாலுமே அந்த ரெசிஸ்டன்ஸ்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக தாண்டி ஒரு மொமெண்டமாக 35% ஏறிய ஒரு பங்காக இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு இருக்கு. இது மாதிரி மார்க்கெட்டில் வந்து நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.